வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதாவது நீங்கள் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி படிக்கிறீங்க இல்லைங்களா? எம்எஸ்சி படிக்கிற காலத்திலேயே ஒரு ஒரு லேடி உங்களுக்கு தெரியும், அறிமுகமாக இருக்குது. அப்போ இருந்தே உங்களுக்கு தெரியும் அவங்கள, தெரியுங்களா? அப்போ இருந்தே தெரியும்னா எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் அவங்க பழக்கமான உங்களுக்கு முகம், பழக்கமான பெண் அது இல்லைங்களா? அப்போ நீங்கள் படிக்கிறத வச்சு எப்படி அப்படி இப்படின்னு தத்தி குத்தி எப்படி ஆஃபீஸர் ஆகிடுறீங்க? ஆஃபீஸர் ஆகிடுறீங்களா? ஆஃபீஸர் ஆகும்போது அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு அவங்க ஆஃபீஸ், அந்த பொண்ணு வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸர் ஆகிடுறீங்க. ஆஃபீஸர் ஆகும்போது அறிமுகமானவங்க தானே அப்படின்னு சொல்லி தூங்க வைக்க வேண்டாம். தூங்க வைக்க சொல்லலை நான். ஒரு டீசெண்ட், ஒரு டிசிப்ளின், ஒபிடியன்ட்டோட ஆஃபீஸர்னால் ஆஃபீஸர் மாதிரி நடக்கணுமில்ல. அதை விட்டு போட்டு நீங்கள் அவங்க வன்மையை கண்டிக்கிறது, பேசுகிறது, பிடிக்கிறது. கவர்மெண்ட்டுக்கு உண்டான லீவை அவங்க எடுப்பாங்க இல்லைங்களா? கவர்மெண்ட் ஆர்டர் வருது, கவர்மெண்ட்டில் டிக்ளேர் பண்ண ஆர்டரை லீவை அவங்க எடுப்பாங்க. நீங்கள் அவங்கள வில்லிங்னஸ் இருந்தால் தான் வருவாங்க. வில்லிங்னஸ் இல்லைன்னா அவங்கள விட்டுறணும். அதுதான் டீசெண்ட்டுங்க, அதுதான் ஆஃபீஸர். வேறு ஆல்ட்ரேட்டர் நீங்கள் பண்ணணும். ஆல்டர்னேட் பண்ணாமல் அவங்களவே கொத்தி பிடுங்கக்கூடாது. அவங்க வயசானவங்க ஒன்று, ரெண்டாவது ரிட்டையர்டு ஸ்டேஜில் இருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸுங்கிற கெத்தை எங்கே காட்டணும்னா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கிட்டெல்லாம் காட்டக்கூடாது. ஆஃபீஸருடைய கெத்தை ஆஃபீஸில் நல்லா வேலை பார்த்து ஆஃபீஸ் நல்லா உயர்ந்த நிலை கொண்டு போய் அப்படி உயர்ந்த அதிகாரிகிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்குற ட்ரை பண்ணணுமே தவிர இந்த மாதிரி பாவப்பட்டவங்களை எல்லாத்தையும் நசுக்கி அவங்களெல்லாம் மன வருத்தி இந்த மாதிரி கெட்ட பேரெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சரில் பாவக்கணக்கு அதிகமாகி நீங்கள் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாவீங்கன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் ஒரு லிபரல், ஒரு பொறுப்பான ஆஃபீஸர்னா சென்டிலாக நடந்துக்கணுங்க. ஒருத்தர் குத்தக்கூடாது, குடையக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது. கூட வேலை செய்கிற சபார்டினேட்டர் அவங்க கூட வேலை செய்கிறவங்கல்ல, அவங்களும் எம்ப்ளாயி தானே உங்கள் மாதிரி, சரிங்களா? இப்படியெல்லாம் செய்யாதீங்க. உங்களுடைய ஃபியூச்சருக்கு இது நல்லது இல்லைன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.